அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக வேதம் கூறுகிற முக்கியமான 7 நியாய தீர்ப்புகளிலே நேற்றைய தினத்திலே சிலுவையில் நியாய தீர்ப்பு என்கிற அந்த பகுதியிலே கிறிஸ்துவுக்கு ஒரு மரண தண்டனையும் நமக்கு விடுதலையும் சாத்தானுக்கு 1000 வருட வரசாட்சிக்கு பின்பாக ஒரு தீர்ப்பும் எழுதப்பட்டதாக நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் 2 தலைப்புகளை குறித்து நாம் பார்க்கலாம். விசுவாசி தன்னைத்தானே நியாயம் தீர்த்து கொள்ளுதல், விசுவாசிகளின் செயல்களுக்கு நியாய தீர்ப்பு என்கிற 2 காரியங்களை வேதத்தின் உடைய வெளிச்சத்திலே பார்க்கலாம். நாம் அநேக நேரங்களில் நினைக்கிறோம் நியாய தீர்ப்பு என்பது கடைசியில் ஆண்டவர் இந்த பூமியையும் எல்லாவற்றையும் இறந்தவர்களையும் சேர்த்து நியாயம் தீர்க்கும் பொழுது நடக்கிற ஒரு நியாய தீர்ப்பு மாத்திரம் என்று தான் நினைக்கிறோமே ஒழிய, இந்த வேதத்தின் வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் பொழுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை ஒவ்வொரு நாளும் நாம் நிதானித்து அறிந்தோம் என்று சொன்னால் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்கிறார். 29ஆம் வசனத்திலே, எண்ணத்திலானெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு அவனுக்குள்ளாக வரும்படியாய் அதை கீழே தொடர்ந்து சொல்கிறார். உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள், மரித்தும் போய்விட்டீர்கள் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை வேதத்தின் வெளிச்சத்தில் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது, நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகளை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அறிக்கையிட்டு நம்ம அவருடைய இரத்தத்தினால நாம் கழுவப்பட்டோம் என்று சொன்னால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் சங்கீதக்காரன் அழகாக செய்கிறார். என்ன செய்கிறார்? சங்கீதம் 32:5 நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என் பாவத்தை மாத்திரமல்ல, அந்த பாவத்தினால் என் உள்ளத்திலே உண்டாகக்கூடிய அந்த குற்ற உணர்வையும் கூட, என்னை நான் பாவி பாவி என்று குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறதே, பாவத்தை மாத்திரமல்ல அந்த பாவத்தின் தோஷத்தையும் நீர் மன்னித்து விட்டீர். நம்மை நாமே நிதானித்து அறிந்து அவருடைய சன்னிதானத்தில் நாம் ஒப்பு கொடுத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நாம் நியாயம் திறக்கும் பொழுது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக நாம் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே ஒரு சிக்ஷைகளை மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இந்த பூமியிலே வாழ்கிறோம். 2வது காரியம், விசுவாசிகளின் செயல்களுக்கு நியாய தீர்ப்பு. இது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அந்த 32ஆம் வசனத்திலேயே அது சொல்லுகிறது. நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்கள் சொல்கிறார். நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக சொல்லி, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து சிக்ஷைகள் உண்டு என்கிற காரியத்தை சொல்லுகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே அவன் ரட்சிக்கப்படுவான் என்றும், ரோமர் 14:10 கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் எல்லாரும் நிற்க வேண்டும் என்றும் சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறபடியினாலே விசுவாசிகளுடைய அநீதியான கிரியைகளுக்கு அவர்களுக்கு சிக்ஷை இந்த பூமியிலேயே கொடுக்கப்படுகிறது. அவர்கள் சிக்ஷிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒழுக்கத்திற்காக அவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சில காரியங்களை, தண்டனைகளை, கண்டிப்புகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதையும், 2வதாக விசுவாசிகளின் செயல்களுக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை, வெகுமதிகளை கொடுக்கிறதையும் இந்த பகுதி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நியாய தீர்ப்பு என்பது ஒரு மனிதனுக்கு தண்டனையும் இன்னொரு மனிதனுக்கு அது விடுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது போல, விசுவாசிகளினுடைய தீய செயல்களுக்கு அவர்களுக்கு சிக்ஷையும், நற்கிரியைகளுக்கு அவர்களுக்கு வெகுமதிகளும் கிடைப்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்ல மறந்துவிடவில்லை என்றே சொல்ல முடியும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார்,
எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாருக்கும் அந்த நீதியின் கிரீடம் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதியின் கிரீடம் எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, எனக்கு ஒரு வெகுமதி வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய நல்ல செயல்களுக்காக நான் சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக சங்கீத பகுதியிலே சொன்னது போல நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள் என்று சொன்ன அந்த செயல்களை நான் செய்கிறபடியினாலே எனக்கென்று ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாருக்கும் அது கொடுக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 12 வசனத்திலே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனவனுக்கு அவனுடைய நற்செயலுக்கு தக்க நான் பலனளிப்பேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 19 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 19 வசனம் வரையும் பார்த்தாலும் கூட பதவிகளும் ஆளுகைகளும் மனிதர்களுக்கு அளிக்கப்படுகிறதை ஆண்டவரே பேசுகிறார். ஆனால் சோம்பலுள்ள ஊழியக்காரர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். விசுவாசிகளுடைய செயல்கள் முடிவு பரியந்தமும் நிலை நிற்கும் என்று சொன்னால், அவர்களுடைய கிரியைகள் நற்கிரியைகளாக முடிவு பரியந்தமும் நிலை நிற்கும் என்று சொன்னால், அவர்கள் அநேக வெகுமதிகளை பெற முடியும். நீதியின் கிரீடம் போல அவர் அளிக்கும் பலனை, அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் பதவிகளை ஆளுகைகளை 1000 வருட அரசாட்சியில் கூட அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் சோம்பலுள்ள ஊழியக்காரர்களாக தீய செயல்களை செய்கிற விசுவாசிகளாக இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த சோம்பலுள்ள ஊழியக்காரர்களை நோக்கி இவர்களை அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல, நீங்கள் இருளான இடத்துல போடுங்கள் என்று சொல்லுகிறாரே, அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துவிடும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நியாய தீர்ப்பு, இந்த நாட்களிலே நடக்கப்படும் இந்த நியாய தீர்ப்பை நாம் ஆராய்ந்து பார்த்து அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ அர்ப்பணித்தோம் என்று சொன்னால், நாம் நியாயம் தீர்க்கப்படாத, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீர்தானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடே.